அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் மாற்றலான் இருக்கேன். நேற்று தான் இந்த டாய்ஸ் போய் வாங்கிட்டு வந்தாங்க. டெய்லியும் டாய்ஸை வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிறது தான் அவங்க வேலை. நம்ம டெய்லியுமே வேஸ்ட்டாக தூக்கி தானே போடுறாங்க. இன்றைக்கி இந்த ஏபிசிடியாக இருக்குது, நம்ம இதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக செவுத்தில் ஒட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன். கேஷுவலாக தான் இந்த வீடியோ எடுத்தேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த க்ளூ கன் எதுனா நான் ஸ்கூல் படிக்க பார்த்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண பார்த்து வாங்கினது, அது இன்னமும் நான் அபகரத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். க்ளூ கன்று இருந்துச்சு, க்ளூ இல்லை. க்ளூ போய் வாங்கிட்டு வர சொன்னேன், இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஒட்டி நம்ம செவுத்து ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். உங்கள் வீட்லேயே குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க பாப்பாவும் இதே மாதிரி தான் எல்லா டாய்ஸையும் தொலைச்சிருவா, வீணாக தூக்கி போட்டுருவா. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி செவுத்தில் அவங்க எங்கே படுக்கிறாங்களோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா அழகாக அவங்க காலையில் தூங்கி ஏஞ்சி இப்படி ரெஸ்ட் ரூம் போனாலும் சரி, சாப்பிட்டுட்டு இப்படி மறுபடியும் கிச்சன் ரூமுக்கு வந்தாலே சரி, அந்த ஏபிசிடி அவங்க கண் பார்வையில் படும். அதுக்கு தான் நான் இதை ரெடி பண்ண போகிறேன். நான் இந்த க்ளூ கொஞ்சம் உருப்படியாக ரெடி பண்ணலாம்னு சொல்லி தான் ஒட்டிகிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி ஒன்று மட்டும் கீழே என்னமோன்னு நினைக்கிறேன், அது கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் நான் இதுவே ஒரு 4 நாள் ஆகிட்டுருக்கோம் நான் வாங்கி. இந்த ரெக்கார்ட் பண்ணுறலாம் ஒரு 4 நாள் கிட்டே இருக்கும். இந்த 4 நாள் என் பொண்ணு நான் இதை ஒட்டாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருப்பாள். நான் ஒட்டினதுனால செவுத்தில் ஒரு ஓரமாக இருக்குது, எல்லாம் மிஸ் ஆகாமல். இப்போ வேர்ட்ஸ்லாம் அவளே கரெக்டாக எடுப்பா பாருங்கள். ஒரு குழந்தை நல்லா படிக்கலைன்னு சொல்லக்கூடாது. நம்ம அவங்க சின்னதாக ஒன்று பண்ணால் கூட நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு அடுத்த டைம் கொஞ்சம் நல்லா நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தோணும். நான் எனக்கெலாம் ஒரு ஏபிசிடி படிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்கெலாம் ஒரு வார்த்தையை ஒரு 10 டைம் 20 டைம் படித்தா தான் மண்டையில் ஏறும். ஆனால் என் பொண்ணு அப்படி கிடையாது. சமீராவோட தேடுமா, சமீரா எங்க இருக்கு? குட். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் என்ஜாய்வாக எப்படி இந்த ஒரு பொண்ணு பண்ணுதே நம்மளும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களுக்கும் ஆர்வம் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். வீடுமா வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.